மே மாதம் 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நண்பர்களே. நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல மனத்தெளிவும் மனோதைரியமும் தேவை. அடுத்த ஒரு 3.5 வருடங்கள் மீனராசி பெருசாக சாதிக்க போகுது. நீங்கள் அற்புதமான பணக்காரன் ஆக போகிறீங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ மே மாதம் 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நண்பர்களே. இது எப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா ராகு சாரத்தில், கேது சாரத்தில், ராகு 12ல், 6ல் கேது, 5ல் குரு சுயசாரம், புனர்வசம் 2, 3ல், சனி ஜென்ம ராசியில், நம்ம மீன ராசியில் உத்திரட்டா 4ஆம் பாசாரம், 17 மேற்கு பிறகு ரேவதி 1வது பாசாரம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அந்த எஜ்ஜில் இருக்கார். அப்படியே 11 மே மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் போய் ஆட்சி அடைஞ்சிடறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 2ல் இருந்துட்டு சித்திரை மாதத்தில் 15 மே 3 போயிடறாரு. ரெண்டுமே அற்புதமான நிலை. புதன் 2, 3க்கு மூவ் ஆகிறாரு. அருமை சூரியன் புதனோட. சுக்கரன் 3ல் ஆட்சி, பிறகு 4ல். கிட்டத்தட்ட ஈவன் சனி ஒன்றை தவிர பாக்கி 7 கிரகம் அருமையாக இருக்க மாதிரி தோணுது. பலன்களை வர பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த உடம்புடைய ஃபிட்னஸ் ஒரு 5% கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது 10%. எனிவே ஜென்மச்சனி. ஆனால் லக்கிலி மீனராசிக்கு மட்டும் சனியுடைய நண்பர்களான சனி சுயசாரத்திலையும் 17th மே பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கும் போவோம். ஸோ அது ஒரு வகையான ஒரு பாதுகாப்பான உதவின்னு எடுத்துக்கலாமே. நமக்கு கஷ்டம் வரும், தாங்கக்கூடிய கஷ்டமாக இருக்கும் உடம்புக்கு, ஆனால் வெளியே வந்துக்கலாம். ஒரு 5-10% உடல் உபாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன். அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு மனது. இந்த மனதுங்கிறது செவ்வாய் ரேவதி நட்சத்திரம், அப்புறம் 2ஆம் வீட்டில் ஆட்சி அடையலாம். ஒரு வகையான குருமங்கல யோகம். குரு சுயசாரத்தில் இருக்கான். மனது ஒரு 300% நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் தெளிவாக இருக்கணும். மனத்தெளிவுங்கிறது நம்மளுக்கு நம்மளே உருவாக்கிக்கிறது தான். ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு 11 மணிக்கு காலையிலனா, அதையே சாயங்காலம் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தவறு அப்படியே உங்களுடைய ஆழ்மனதுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ ஆழ்மனதுக்கு சென்று சேர்ந்த தவறு திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்களாக கஷ்டங்களை தடுத்து நிறுத்தாத வரை எதுவுமே தடுத்து நிறுத்தப்படுவதில்லை. ஆகவே உங்கள் மனது 300% மேலே நல்லா இருக்குன்னா நீங்கள் அது 10-15 மடங்கு உயர்த்தினீங்கனால் நீங்கள் தமிழ்நாட்டில் சிறந்த நபராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல மனத்தெளிவும் மனோதைரியமும் தேவை. ஃபைன் நம்பர்களே. அடுத்த பாயிண்டில் போகிறோம். எடுக்கிற முடிவில் எக்ஸ்ட்ராடே ஜெயிச்சுருங்க. என்ன காரணம்? ஒன்று, ஃபஸ்ட் ஹாஃபில் சூரியன் புதன் 3ஆம் வீட்டில், செகண்ட் ஹாஃபில் செவ்வாய் ஆட்சி 3ஆம் வீட்டில். அப்போ தொழில் திறமை, ஆண்டவன் ஆசீர்வாதம், சிவன் ஆசீர்வாதம், முருகன் ஆசீர்வாதம், எடுத்த முடிவுகளை ஜெயிக்கிறது, பேச்சுவார்த்தை நன்றாக இருக்கிறது, வாக்கு பலிக்கிறது, குடும்பத்தில் பெரிய சுபகாரியங்கள் சுபவிருத்திகள் நடக்கிறது, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நோக்கிய பயணத்தை நீங்கள் 11th மேலே ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த 3 மாதங்களுக்கு எக்ஸ்ட்ராடரியாக போகும். இந்த மீன் டைம் குரு பேச்சு அது மறுபடியும் ஒரு 5 மாதம், அக்டோபர் 2 வரைக்கும், மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரைக்கும், இந்த 6 மாதங்கள் மீனராசி முயற்சித்தால் வானமே எல்லை. முயற்சிக்கணும், தானாக எதுவும் தேடி வராது. இப்போ பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு பரம்பரையாக ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க. எவ்வளோ முயற்சினால தானே அவங்ககிட்ட இத்தனை பணம் இருக்குது, இத்தனை சொத்து இருக்குது. முயற்சிக்கணும், நம்மளும் முயற்சிக்கணும். முயற்சித்தால் நம்மளும் வெற்றி அடைய முடியும். நம்ம நம்ம அப்பா அம்மா நமக்கு எதுவும் தேடி வச்சுட்டு போகல, நாம் தான் கையூனி காரணம் பயன்னா அதுதான் நம்ம செஞ்சாகணும். அப்போ முயற்சித்து வெற்றி அடைகிறதுக்கான ஒரு மாதமாக இந்த மே மாதத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அடுத்த பாயிண்ட்டு, எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க, பயப்படாதே, கவலையே வேண்டாம். தைரியமாக நீங்கள் இருக்கலாம். வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்குது. நீண்ட கால தடைகள், ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் கூட இந்த மே மாதத்துலேயோ ஜூன் ஜூலையிலையோ உங்கள் வாழ்க்கை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். தடைகளே இல்லாத, எதிரியே இல்லாத, போட்டியே இல்லாத, பொறாமையே இல்லாத, கடனே இல்லாத வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் நெருங்கிட்டு இருக்கிறீங்க. எதற்கும் உங்கள் ஜாதகத்தில் இது இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இதோடைய 100 பேர்த்துக்கு 80 நபர்களுக்கு இது பொருந்தும். ஆகவே இது ஒரு பயன்படுத்திக்கொள்ள அற்புதமான மாதம் மே மாதம் மீனராசிக்கு. அடுத்த பாயிண்ட்டு போகிறோம்னா நம்பர்களே, நான் உங்கள்கிட்ட எப்பொழுதும் சொல்கிற விஷயந்தான். என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் வரட்டும், பாருங்கள். ஜோதிடம் தெளிவான ஜோதிடத்தை நீங்கள் நம்புறதா இருந்ததுன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு அப்படியே பயன்படும். ஜோதிடத்தை நம்பலை நீங்கள் கடந்து போங்க. ஆனால் ஜோதிடம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது உண்மை. நான்லாம் நாத்திகத்திலிருந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்கிறேன். இப்போ கூட முருகன் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை, அவன் என்னை காப்பாற்றுறான். நான் முருகனை நம்பலை அப்படின்னா அவன் என்னை காப்பாற்ற மாட்டான்.
நம்பிக்கை தான் உலகத்திலேயே கடவுள். ஸோ கடவுளை நம்பி வழிபடும் பொழுது நாம் வெற்றி அடைகிறோம். இந்த மாதிரி உங்கள் மனதை என்னால் அழகாக தெளிய வைக்க முடியும் என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது. ஃபைன் நம்பளே. இப்போ அடுத்த பலனுக்கு போகலாம். இப்போ எப்படின்னு கேட்டால் நம்பளே 5ஆம் வீட்டில் வந்து நம்மளுக்கு 4ஆம் வீட்டில் வந்து குரு சாரத்தில், அதில் வந்து குருனுடைய பாதசாரத்தில் பார்த்தீங்கன்னா 14th மே வரைக்கும் அது புனர்வருஷம் 2, 14th மே பிறகு புனர்வருஷம் 3. 2ஆம் பாதசாரத்தில் இருக்கிற வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் நவாம்சத்தில் ரிஷப ராசியில், அதன் பிறகு 14th மேக்கு பிறகு அவன் வந்து குரு வந்து 4 வர்க்கோர்த்தம யோகம் படைகிறான். அப்போ இந்த குரு எக்ஸலண்ட்டாக இருக்கான். எனியும் 4 குரு சரி இருக்காது. சின்ன சின்ன சுகக்குறைவுகள் இருக்கலாம். ஆனால் பெருத்த வெற்றி, பட்டம் பதவி அந்தஸ்து மரியாதைக்கு மிக அருமையாக இருக்குது. சொத்து விருத்திக்கு நன்றாக இருக்குது. அலைச்சலுக்குரிய சொத்து விருத்தின்னு எடுத்துக்கலாம். வண்டி வாகனம் இருக்குன்னா நல்லா இருக்குது. வாழ்க்கை விருத்தி இருக்கா ரொம்ப நல்லா இருக்குது. மிக அருமையான வாழ்க்கையை நோக்கிய பயணம். சுபகாரியங்களுக்கு நன்றாக இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் சுப விருத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம், பழைய கடன்கள்லேருந்து வெளியே வந்துடலாம், போட்டி பிரச்சனை வெளியே வரலாம். ஒரு எக்ஸ்ட்ராடரியான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளார மீனராசி வந்துட்டுருக்காங்க. அடுத்த ஒரு வருடத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த 7.5 சனி போன 3.5 வருஷமாக துவைச்சி காய் போட்டுச்சு 4 வருஷமாக. இந்த 4 வருட துன்பத்தை இந்த ஒரு வருடத்தில் 2 மடங்கு தாண்டி வெளியே வந்துடலாம். அதன் பிறகு பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 2.5 வருஷம் 7.5 சனி, பாதச்சனி, அதை எளிதாக நம்ம சந்திச்சுக்கலாம். காரணம் பாதச்சனி வரும்பொழுது லாபஸ்தான சனி வந்து 2ஆம் வீட்டில் நீசம் அடைஞ்சு தன் சொந்த வீட்டை பார்ப்பான். அது நீசபங்க ராஜயோகம். அப்போ 7.5 சனியே மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மீனராசிக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மே மாதம் வந்து வாழ்க்கையை ஆரம்பிங்க, கிரேட்டாக எடுத்துருப்பாங்க. அப்போ வம்பு வழக்குகள் கடன் கவலையெல்லாம் விலகுதுன்னு நீங்கள் நம்புங்க, விலகிடும். வாழ்க்கை துணையோட பியூட்டிஃபுல்லாக போகும். 7 புதன் வந்து 2ஆம் வீட்லேயும் 3ஆம் வீட்லேயும் இருக்கிறது. அடுத்தது சுக்கிரன் இயல்பாகவே 8க்கு அதிபதி வந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டில் ஆட்சி அடையாது, திரும்ப 4ஆம் வீட்டுக்கு போய் சேர்றது குருவோட. அப்போ இது எப்படின்னு கேட்டாங்க, இந்த மாதத்தில் அழகான வாழ்க்கை துணை ஆல்ரெடி அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அழகாக நடந்துக்குவாங்க. ஆக்சுவலி நல்ல ஒற்றுமையான வாழ்க்கை துணை, நண்பர்களோட நல்லா இருக்கீங்க, கூட்டாளிகளோட நல்லா இருக்கீங்க, வெளி பயணங்கள் நன்றாக இருக்குது, வண்டி வாகன பயணங்கள் நன்றாக இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வேறு நாடுகளுக்கும் வேறு தேசங்களுக்கும் போகலாங்கிற மாதிரி அது வந்துடும். அடுத்தது திறமை, அறிவு, வாழ்வியல் தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் அருமையாக இருக்குது. அப்பா வழி அது மிக நன்றாக இருக்குது. சொந்த பூமி கட்டிடங்களுக்கு நன்றாக இருக்குது. தாய் தகப்பன் வழி ஆதியும் இந்த கிரேட்டுன்னு சொல்லலாம். பரம்பரை விருத்தி மிக அருமை. இப்போ அடுத்த கட்டத்தில் வரப்போகிறேன். நீங்கள் பணக்காரன் ஆக போகிறீங்க. நீங்கள் அற்புதமான பணக்காரன் ஆக போகிறீங்க. எப்படி தெரியுங்களா? இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த 3.5 வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா மே 2ஆம் தேதியே குரு பேச்சு ஆன மாதிரி அர்த்தம். அப்போ லாபஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது தொழில் விருத்தியாவது எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா குரு பார்வை தொழில் ஸ்தானத்துக்கும், ஏன்னா தொழில் ஸ்தானத்து குருவே தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். அடுத்து சனியும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். நம்மள இந்த தொழிலை பற்றி பேசுனால ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு உங்களுக்குலாம் வர்றேன். அடுத்த ஒரு 3.5 வருடங்கள் மீனராசி பெருசாக சாதிக்க போகுது. ஜாதகத்திலே அது இருந்துட்டால் மிகப்பெரிய வெற்றி. உங்கள் ஜாதகத்தை நல்லா அஸ்ட்ராலஜிட்டு பாருங்கள், இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், நாம் பிளான் பண்ணலாம், பெருத்த பிளான் பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலே முதல்ல ஒரு 6 மாதத்தில் ஒரு 5லேருந்து நம்ம ஒரு 10 மடங்கு ஜெயிச்சிடணும். அதன் பிறகு எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்களோ அடுத்த ஒரு 6 மாதம் ஒரு இடத்துல அது 5லேருந்து 10 மடங்கு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? 2027 டிசம்பர் 31க்கு பிறகு நம்மளாம் உழைக்கக்கூடாது, அழகாக உட்காந்துட்டு வாழணும். எல்லோரும் இதை செஞ்சிட முடியாது. அந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அத்தனை பேர் ஜெயிச்சிட போகிறதில்ல. ஏன்னா உண்மையாலுமே இந்த உலகத்தின் அனைத்து வசந்தங்களும் ஒரு 10-15,000 பேர், அதிகபட்சம் 20,000 பேர் அனுபவிக்கிறாங்க. 99.99% சொத்துக்களை, செல்வங்களை, அந்தஸ்தை, மரியாதையை, உலகத்தினுடைய சொத்துக்களை, செல்வங்களை சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக அனுபவிக்கிறது வெறும் 10,000 20,000 பேர். பாக்கி நாம் இருக்கிற 845 கோடி பேரும் ஒன்றுக்குமே வழி இல்லாமல் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறோம். நடுத்தர குடும்பமாகவும் அப்பர் மிடில் கிளாஸும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதில் பெரும் டாம்பிகம், ஜாதி பெருமை, திமிரு, சொந்த ஊர் அப்படிங்கிற தன்மையில் வீணாக போயிட்டுருக்கிறோம். அதைத்தான் இந்த 10,000-20,000 பேர்த்துக்கூடிய பணக்காரன் நம்மளை கற்றுக் கொடுக்குறான். அடிச்சுட்டு சாவுங்கடா, வாங்கடா, நீ நாகப்பதனி ஜாதி, நீ நாகப்ப பதனி ஜாதி, நீங்கள் சண்டை போட்டுக்குன்னு ஒரு மைதானம் ஏற்படுத்தி தர்றேன், அடித்து சாவுங்கடான்ட்டு நம்மளெல்லாம் ஏழையாக வச்சுக்கிறதுக்கு பழகியிருக்கான். அப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு கூட சில நபர்கள் தான் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் ஒரு 500,000 பேர் ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த 500,000 பேர் இந்த 10,000 ஒருத்தராக மாதிரி பணக்காரனாக உட்காந்துக்கணும்.
ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு தொழில் விருத்திக்குரிய அடுத்த 3.5 வருடங்கள். இந்த மே மாதம் அருமையாக இருக்குது. அடுத்த 1 வருடம் எக்ஸ்ட்ராடரியாக இருக்குது. அதன் பிறகு வாழ்க்கை அழகாக லாபகரமாக வெற்றிகரமாக தொடர்கின்றது நண்பர்களே. ஃபைன் நண்பர்களே, என்னோட டச்சில் இருங்க. எனக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி, மெடிடேஷன், யூ நீட் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஒரு 5-6 மடங்கு ஜெயிக்கணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி.